இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ் வடைக்கறி. இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து குறைப்பாக அரைச்சி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதை சூடான ஆயிலில் பக்கோடா மாதிரி போட்டு கலர் மாறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூடவே 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக வாசனைக்காக வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிச்சதும் பொரிச்சு வச்சுருக்கூட வடையெல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் நம்ம குக் பண்ணிடலாம். 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் தண்ணியிலே நல்லா சோக்காக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வடைக்கறி ரெடி.